ஹாய் ஹலோ வணக்கம் டு ஆர்ஜினிமிக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்டோரியா ஹேவ் மெனி ஃபேஸஸ்ங்கிற அனிமேட் எபிசோட் 2 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் எப்படியாவது கொஞ்சம் ஷேர் இதெல்லாம் தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் போட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரியோட அண்ணன் வந்து நின்னுட்டு கலாய்ச்சிக்கிட்டே வராப்ல. என்னடா ஏதோ பொண்ணுங்கலாம் ஊர் சுற்றிட்டு இருக்கியாமே, கேள்விப்பட்ட ரெஸ்டாரண்ட்லாம் போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கவும், இப்போ என்ன கிளம்பியிருக்க, யார் கூட போகிறேங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்காரு. சோலோட பெருசாக கண்டுக்க மாட்றான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் மழுப்பிட்டு இருக்கான். தெரியும்டா, பொய்லாம் சொல்லாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மாதிரி உண்மையை சொல்கிறான். ஆமாம், அது வந்து ஒரு ஃபாரின் பொண்ணு. ஸோ அது மாதிரி ஹெல்ப் பண்ண போன இடத்துல அப்படியே பார்த்தேன். அதுக்கப்புறம் அவள் வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து தத்தெடுத்துருக்கா. ஸோ அந்த பொண்ணை வந்து அவள் பார்த்துக்கணுங்கிறது தான் அவளோட மோட்டிவ்ங்கிற மாதிரிலாம் அது மாதிரி சொல்லிவிட்டு அவள் கூட தான் ரெஸ்டாரண்ட் போனால், மற்றபடிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரிலாம் அது மாதிரி மனசில் இருக்குது. ஆனால் வெளில காட்டிக்க மாட்டான். அப்படி தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் எங்கே கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அங்கிளோட கூப்பிட்ருக்காரு. அதாவது 65th பர்த்டேக்கு பார்ட்டிக்கு ஏதோ கூப்பிட்ருக்காங்க போல். அது அவங்க பர்த்டே பார்ட்டியா என்ன ஏதுன்னு தெரியல. ஏதோ பார்ட்டிக்கு கூப்பிட்ருக்காங்க, போயிருக்காங்க. ஸோ அவங்க அங்கிள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து ஒரு அரங்கன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னட்டுனா ஒரு இது மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, கடுப்புலேயே இருக்கிற மனுஷன் போல், காண்டிலே இருப்பார் போல். ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டு வேறையா. ஸோ இப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க ரூமே வந்து அவர் எல்லா இடமும் நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு சேர்ஃபுல்லாக நல்லா சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறத பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்குது இவங்களுக்கு. இந்த மாதிரிலாம் அந்த மனுஷன் இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து ஒய்ஃப் கிடையாது. ஸோ அவங்க போனதுலேருந்தே தனியாக தான் இருக்கார். ஸோ அந்த சோகத்திலே அவர் இருக்கிறனால இந்த மாதிரிலாம் இருக்காரா? இது வந்து ஒன்றுமே புரியல. ஏன் அப்படி ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு மெய்டு இருக்காங்க. ஸோ அந்த மெய்டு வந்து தான் அந்த மல்டி டாஸ்கிங் எல்லா வேலையும் பார்த்துட்டு, இவர் வந்து இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். இந்த மாதிரி அவரை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி அவருக்கு எப்படி சொல்கிறது, அந்த என்விரான்மெண்ட்டே மாற்றிட்டா நம்ம கொஞ்சம் இதாக இருப்போம்ல, கொஞ்சம் குஷியாக. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிருக்கிறப்ப தான் அந்த மெய்டு வராங்க. இவர் தலைவர் திரும்பி நிற்கிறாரா, அப்படி பார்த்தா தான் தெரியுது அது விக்டோரியா. அது வந்துட்டு பார்த்துட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. விக்டோரியா வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த திருடிட்டு போனாங்கல்ல திஃப்பு, அந்த பேக் வாங்கி கொடுத்தாங்கல்ல. ஸோ அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு ஏதோ டீ காஃபிலாம் கொடுத்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். இந்த பொண்ணுகிட்ட அடுத்து என்னம்மா பிளானு அப்படிலாம் கேட்டோம். இந்த மாதிரி நான் ரெண்ட்டுக்கு தேடிட்டு இருக்கேன் வீடு, கிடச்சோன்னா அங்கே போகணும். இந்த மாதிரி இந்த பொண்ணை நான் வந்து வளர்க்கணும், அதுதான் அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு பேசுகிறதெல்லாம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் வந்து ரொம்ப ஒரு எப்படி ஃபாரினர் மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி ஒரு அக்கறையான ஒரு பொண்ணு, நல்லா ஹெல்பிங் மைண்டடு. இவளுக்கு 4 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு. இவங்க வந்து வேற ஒரு ஊருங்கிறனால, வேற ஒரு கண்ட்ரிங்கிறனால இவன் வேறு லாங்குவேஜில் பேசியிருக்கான். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவ வந்து ஒரு கேப் ஒன்று பறந்து போய் மரத்தில் மாட்டிக்கும். அதை போய் எடுத்துலாம் கொடுப்பா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் அவளுக்கு வந்து ஆஃப் ரேட்டடில் வந்து வீடு வந்து அதாவது ரெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்கிறாங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படிலாம் வரணும், இது வந்து என்னோடய கடமை, நீ வந்து அன்றைக்கி ஹெல்ப் பண்ண, ஸோ அதுபடி கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது முடிஞ்சிடுது. அவளும் அங்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறாளா. ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து என்ன நடக்குன்னா, இவர்கிட்ட வேலை பார்க்குற டைமில் இவர் வந்து ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பாரு முதல் நாள் நைட்டு. இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஏதோ ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லாங்குவேஜுக்கு தெரியும்ல. ஸோ அதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அவர் ஒரே நாளில் சப்மிட் பண்ணி மறுநாள் வந்து கொடுக்குறா. அவருக்கு ஒரே ஷாக்கு. எப்படி அதுக்குள்ளே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவர் அதில் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஸோ ஒரே நைட்டில் எப்படி எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் எப்படி ஒரு பர்ஃபெக்ஷனாக ஒரு ஆள் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து அப்போ தான் புரியுது. ஸோ வந்து அவர் ரொம்ப இதாகி, அதாவது ரொம்ப ஒரு சந்தோஷம் ஹாப்பியாகி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணு இருப்புல. ஸோ அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட போயிட்டு உனக்கு என்னம்மா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாப்பிட என்ன பிடிக்கும்னு கேட்குறப்போ அது நம்ம சொல்லுது, எனக்கு வந்து இந்த லேம்ப் ரோஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வச்சு சொல்லுது. சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிடுறாரு, சரி இன்றைக்கி நைட்டு அதே நம்ம வந்து குக் பண்ணி தாங்க, அதுக்கு என்ன இதாகுமோ எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்குறேன். அது அவங்க வீட்டில் என்ன இதாகுமோ நான் எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்குறேங்கிற மாதிரிலாம் சொல்லவும், அவங்க வந்து சொல்லிடுறாங்க, இல்லை அதெல்லாம் வேணாம், இது வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஸோ அதுக்காக வந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொண்ணு ஆசைப்பட்டா அதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க, ஸோ சேர்ந்து சாப்பிட்ணும்ல, ஸோ அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சமைச்சு சாப்பிட்றாங்க. நம்ம வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு ஜாலியாக. இவர் வந்து அவர் ஒய்ஃபை வந்து ஞாபகம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அவன் ஒய்ஃப் போனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஹாப்பியாக சாப்பிட்றேன்னா அது இன்றைக்கி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா இந்த அம்மா பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன பொண்ணாக இருக்கட்டும், அவர் மனசை வந்து ரொம்ப மாற்றிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக அவர்கிட்ட யாருமே பேசாமல் கொள்ளாமல் இருக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு தனிமை ஃபீலை கொடுத்தது. இப்போ வந்து அது இல்லைங்கிறப்ப அது நல்லாவே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கார். ஸோ இந்த அம்மா வந்து 4 லாங்குவேஜ் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் குக்கிங்கு, க்ளீனிங்னு எல்லா இருக்கிற வேலையும் பக்காவாக பண்ணி வச்சுருக்கு.
ஸோ இப்போ வந்து இவங்க அந்த ஃபேமிலியாக வந்திருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா வந்துட்டு, ஒரே ஆளா நீ பண்ணியா? உனக்கெல்லாம் சேலரி ஏற்றணும், அந்த ஆள் ஏற்ற சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி சண்டை போட்டுட்டு ஒரு வழியாக கிளம்புறாங்க. கிளம்புறப்ப வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணுகிட்ட நான் பேசிட்டு வரணும் விக்டோரியா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போங்க அப்படின்னோன்னா, அவங்க அண்ணன் நடத்துலாம் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவன் உள்ளே வந்து என்னங்க பேசணும் உங்களுக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், இவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்பி 3 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னும், இல்லை இல்லை நான் வந்து அதிலலாம் பெருசாக இது இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நான் வந்து இவளை வந்து நல்லா வளர்க்கணும் நோனாவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும், சரி நம்ம பிக்னிக் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நோனா மனசை இவன் அப்படியே ஒரு மாதிரி பார்வையாலேயே போட்டு மயக்கி போடுறான். அவளும் வந்துட்டு பிக்னிக் போகணுங்கிறவும், சரி நம்ம விக்டோரியாவில் ஒன்றும் பண்ண முடியல, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இவன் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்டோரியாவுக்குமே புரியுது. ஸோ இவங்க பிக்னிக் போயிடுறாங்க. பிக்னிக் போனதுக்கப்புறம் ஸ்பாட் ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே போயிட்டு நோனா நல்லா ஹாப்பியாக விளாண்டுட்டு இருக்கா. ஒரு கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க, அந்த மரத்தில் அடித்து விளாட்ற கேமு. அதை வந்து நம்ம ஹீரோ வந்து பக்காவாக ஒரே ஸ்பாட்டில் 3 கல்லை போட்டு அடிக்கிறான். நம்ம இவன் வந்து விக்டோரியா வந்து நல்லா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நோனா போட்டு கொடுத்துறா. ஸோ விக்டோரியாவை பண்ண சொல்கிறான். விக்டோரியா 2 தான் நல்லா அடிச்சுட்டு 1 வந்து மிஸ் பண்ணிடுறா. ஸோ வேணுக்குன்னு பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஏஜென்ட்டு அவள் பக்காவாக இதெல்லாம் பண்ணுவா. பட் ஆனால் அதை வெளில காட்டியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நம்ம நோனா டக்குன்னு மரம் ஏறுவோம். இவன் பயந்துக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இவன் உடனே சொல்கிறா, இல்லை இல்லை நான் தான் கற்றுக் கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். இவனுக்கு ஒன்றே புரியல, ஏன் அப்படிலாம் அந்த பொண்ணை இப்படி வளர்க்குறீங்கன்னா, எல்லாம் ஒரு காரணம் தான். என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா, அவ வந்து அத வந்து எல்லாத்துலேருந்தும் அவ வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி தப்பிக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தற்காப்புலாம் தெரியணும் அப்படி இப்படின்லாம் இவ சொல்றா. அவனும் ஓகே ஆமா கரெக்ட்டு தான், சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ வந்து இவ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நிறையா வந்து பிக்னிக் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் ஃபேக் ரொமான்ஸ்லாம் நிறையா பண்ணியிருந்திருக்கா. ஏன்னா அவ ஏஜென்ட்டா இருந்த டைம்ல டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் பிக்னிக் வந்துட்டு இருக்கா. இவன் கூட வந்து கொஞ்சம் இந்த ரொமான்டிக்கா ஆவறதுக்கும் பயப்படுறா. வந்து எதுக்கு இது தேவையில்லாத வேலை, நம்ம வந்து நோனாவை வந்து நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுவே ஒரு டாஸ்க் மாதிரி இவ வந்து பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதை நினச்சிட்டு இருக்கங்கிறனால அட்டாச் ஆக பெருசாக விரும்பலை. ஸோ இங்கே வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பிக்னிக் முடிஞ்சதுக்கப்புறம் இவ வந்து விக்டோரியா கிட்ட தனியாக உட்காந்து பேசுகிறான். அப்போ வந்து அவள் தலைமுடியை பிடிச்சி அப்படி தொட்டு பார்க்குறான். அப்போ வந்து இவளுக்கு வந்து அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறா. ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே ஸ்டெக்காகி நிற்கிறா. உடனே வண்டியை நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிகிட்டே வராங்க. ஸோ வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டர் தான் வந்து இந்த மாதிரி எங்கள் நெக்ஸ்ட் வீக் எங்கள் அங்கிளோட பர்த்டே வருது, அதுக்கு நீ தாம்மா பொறுப்பெடுத்து பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹை கிளாஸ் ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி எல்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருக்காங்க போல். என்ன ஏதுன்னு தெரியல, ஏதோ வெளில போகிறாங்க போல். ஸோ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அதாவது விக்டோரியாவும் நம்ம யார் நம்ம விக்டோரியாவும் ஹீரோ ஜெஃப்ரி இருக்காங்களா. ஸோ இவங்க 2 பேரும் தனியாக எங்கேயோ வெளில போகிறதுக்காக இவங்க ஏதோ அரேஞ்ச் பண்ணுறாங்க போல். என்ன மேட்ச் என்ன டீம்னு எனக்கே புரியல. கோச்சிக்காதீங்க, அடுத்த எபிசோடில் தான் புரியும் அவங்க எங்கே போகிறாங்கன்னு. ஸோ இது வந்து இந்த காமனர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி நோபல் ஃபேமிலிக்குள்ளே இந்த இது நடக்கும் போல். ஸோ இதனால் அவருக்கு பார்ட்னர் மாதிரி வர சொல்கிறாங்க போல். நம்ம ஜெஃப்ரிக்கு பார்ட்னர் மாதிரி நீ வாமாங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஒரு நாள் நைட்டு மட்டும் நம்ம இவளை வந்து தனியாக விட்டு போகிற மாதிரி இருக்கும் நோனாவை. ஸோ அப்படி சொல்லவும் வந்து நோனா வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போங்க அப்படின்னா, அந்த சிஸ்டர் இருக்காங்களா அந்த அம்மா அவங்களும் வந்துட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமாங்கிறவும் அந்த பொண்ணு வந்து எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, போய்ட்டு வர சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் ஒரு மாதிரி தலையை நல்லா ஜாலியாக ஆட்டுது. ஸோ அப்போ வந்து என்னன்னா இவன் வந்து அதை கவனிச்சிடா. ஸோ அவள் வந்து முழு மனசோட அதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்குள்ளே போகிறப்ப தான் தெரியுது, எப்படி சொல்கிறது, அவள் வந்து ஒரு மாதிரி சோகமாக தலைவனையை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா நோனா வந்து. இவளுக்கும் தெரிஞ்சுட்டு சரி இவ வந்து பாவம் வந்து இதாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பயந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு ஒன்றும் இல்லையே, ஏன் என்ன கேட்குறீங்க, நீ சோகமாக இருக்குன்னு தெரியுது, ஏன் இப்போ வந்து கோவமா அப்படின்னோடனே, நீங்களும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்லவும், எனக்கு வந்துட்டு யாரும் முக்கியம் கிடையாது, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி. இப்போ எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த 2 எபிசோடாக பார்த்தீங்கன்னா இவ வந்து விக்டோரியான்னு கூப்பிட மாட்டா. இவ மட்டும் விக்கின்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பா, நம்ம ஊர் இது மாதிரி நேம் மாதிரி. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி உன்னை விட்டுலாம் நான் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் வந்து பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பீங்களா, ஜுவல்லரிலாம் போட்டுப்பீங்களா அப்படின்லாம் கேட்கவும், அவளும் ஆமாம் பிடிக்கலனாலும் எனக்கு வந்து அதை போட்டு தான் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படி சொல்கிறா சொல்லிகிட்டு இருக்கா. அப்புறம் வந்து அதெல்லாம் எனக்கு வந்து முக்கியம் கிடையாது, எனக்கு நீ தான் முக்கியம், உன் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ விக்டோரியா சொல்லிகிட்டு இருக்கா. சரின்னு அவளோட கண்ணீரை தொடச்சி விட்டு ஹக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட மட்டும் தான் இருப்பேன், அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ வந்து இதோட நம்ம எபிசோடு வந்து முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். நோனாவை வந்து நான் தூங்க வச்சுட்டு இந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறா. அதாவது இந்த ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கா. அடுத்தது வந்து மிரர்லயே வந்து ரிஃப்ளெக்ஸ் பார்க்கும்போது அவளோட மைண்ட் வந்து இந்த பாஸ்ட்டுக்குலாம் போகுது. அதாவது இதே மாதிரி வந்து இந்த இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்ஸு, அவரோட டேஞ்சர் நியூஸ் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது எங்கே பார்த்தாலும். அவரோட வந்து டாப் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலும்
தேடிட்டு இருக்காங்க. இதே டைமில் வந்து அவளோட பாடி கிடைக்கல. அதை வந்து அவங்க வந்து இன்னும் யோசிக்கிறாங்க. இவ உண்மையிலேயே செத்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி அந்த சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவ டெட்டுன்னு சொல்லி வெளில எங்கேயும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதாவது அவளோட ஐடென்டிட்டியை வந்து ஃபுல்லாகவே வெளில போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ வந்து வேறு கண்ட்ரியில் வந்து இருக்கா. மேபி வந்து வாய்ப்பு வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இவரோட இதை வந்து பாஸ்ட்டை வந்து ரொம்ப மறைச்சி தானே ஜெஃப்ரியோட இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவ பண்ணல, அவன் பண்ணுறான். ஸோ வந்து நோனாவோட ஒரு பீஸ்ஃபுல் லைஃபாக கண்டினியூ பண்ணலாம். இது வந்து எந்த மாதிரி போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த எபிசோடு இருக்கும். அடுத்த வரப்போகிற எபிசோடு எல்லாத்துலேயுமே இருக்கும். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் இது வரைக்குமே நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் அதாவது இந்த அனிமே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்தடுத்த எபிசோடுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.